பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். இன்றைக்கு கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சபைகளுக்கு ஆவியானவர் சொன்ன சில காரியங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபையின் தூதனுக்கு கர்த்தர் எழுதின ஒரு வார்த்தை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த ஜெபம், அந்த உபவாசம், அந்த வேகம், ஆண்டவருக்காய் எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்ற அந்த நாட்கள் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விசை இருதயத்தை ஆராய்ந்தப்பார். இது எபேசு சபைக்கு சொன்னது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உடைய வார்த்தை. நீ ஆதியில் இருந்த அந்த அன்பு, நீ தேவனுக்குள்ளே வரும்போது அவர் மேல் இருந்த அந்த அன்பு, ஆண்டவருக்காய் எதையும் தாங்கக்கூடிய, எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய, ஆண்டவருக்காய் எப்படியும் ஓடக்கூடிய அந்த விசுவாசமும், அந்த நம்பிக்கையும், அந்த பரிசுத்தமும் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி ஒரு விசை நம்முடைய இருதயத்திலே நாம் சோதித்து பார்க்க கடவுள். அன்பு தேவ பிள்ளையே, நீ அன்றைக்கு இருந்த அதே அன்பை இன்றைக்கும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்று கேட்டால், நம்முடைய ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் நம் மீது வைத்த அந்த அன்பை இறுதி வரைக்கும் காத்து கொள்ளக்கூடியவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே நம்மிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பு இன்றைக்கு குறைந்து போயிருப்போம்னா, இன்றைக்கு நம் இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், மனம் திருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்மை மாற்றி திரும்பவும் அந்த ஆதி அன்புக்குள்ளே நம்மளை நிலைநிறுத்துகிறவராய், நம்மை கட்டுகிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அந்த அன்புக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போமா? நமக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் சகித்து, நமக்காய் ஜீவனை கொடுத்து, நமக்காய் எல்லாவற்றிலும் பரிந்து பேசுகிற இந்த பரிசுத்த அன்புக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆதியில் இருந்த அந்த அன்புக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட, அந்த அன்புக்குள்ளே நாங்கள் வருவதற்கு, அந்த அன்பில் நிலைத்து நிற்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.